ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் டுடே எபிசோடில் என்ன நடந்திருக்குன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது ராஜு இருந்துட்டு கிரவுண்டில் ஓடுறதுக்காக கதிர் இருந்துட்டு ராஜுக்கு ஷூ எல்லாமே போட்டு விடுறாங்க. இதை பார்த்து ராஜு இருந்துட்டு கதிரை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பாண்டியன் இருந்துட்டு கடை விஷயமா வெளியில் வராங்க. ராஜு ஓடின்னு இருக்கிறத பாண்டியன் பார்த்ததுமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. பாண்டியனுடைய ஃப்ரெண்டு இருந்துட்டு, என்னப்பா பாண்டியா, உன்னுடைய மருமக இருந்துட்டு போலீஸ் ஆக போகிறாங்களாமே, இந்த விஷயம் உனக்கு தெரியலையா? அதுக்காக தான் உன்னுடைய மருமக டெய்லியும் வெடிகாலம் 5 மணிக்கே வந்து கிரவுண்டில் ஓடிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே பாண்டியன் இருந்துட்டு அவர்கிட்ட ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சிடுறாங்க. கதிர் இருந்துட்டு ராஜு கிட்ட, என்ன ராஜு, நேற்று நீ ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஓடுன, இன்னைக்கு நீ ரொம்பவே ஸ்லோவாக ஓடுறிய, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ராஜு இருந்துட்டு, இல்லைங்க, நான் இன்னொரு டைம் வேணும்னா திரும்ப ஓடி பார்க்குறேன், நான் ரொம்ப ஸ்லோவாகிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கதிர் இருந்துட்டு, சரி ராஜு, நீ இன்னொரு டைம் ஓடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. கதிர் சொன்ன மாதிரியே ராஜுவும் ஓடுறாங்க. அவங்களுடைய டைமிங்கு முன்னாடியே ஓடி வந்துடுறாங்க. இதை பார்த்ததுமே கதிர் இருந்துட்டு, ராஜு நீ ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்க, நீ எவ்வளோ சீக்கிரம் ஓடி வந்த அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே ராஜு இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பாண்டியன் வீட்டுக்கு வந்ததுமே, நீங்கள் 2 பேரும் எங்கே போயிட்டு வரீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ராஜு இருந்துட்டு, என்ன மாமா, நான் டியூஷன் நடத்த தான் மாமா போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட எல்லார்கிட்டையுமே பாண்டியன் இருந்துட்டு இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. கோமதி இருந்துட்டு, எங்க பாரு ராஜு, நீ கிரவுண்டில் ஓடிட்டு இருந்தது மாமா பார்த்துட்டு வந்திருக்காங்க, அதனால தான் நீங்கள் 2 பேரும் எங்கே போயிட்டு வந்தீங்கன்னு கேட்குறாங்க, உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கப்பா, ராஜு இருந்துட்டு போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுறா இல்லையா, கண்டிப்பாக நாம் ராஜுவோடைய ஆசையை நிறைவேற்றணும்ப்பா, ராஜு போலீஸ் ஆகட்டுமே அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நம்ம வீட்டு மருமக போலீஸ் ஆகக்கூடாது, அவங்க டியூஷன் நடத்த மட்டும்தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கதிர் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நான் கண்டிப்பாக ராஜுவோடைய ஆசையை நிறைவேற்றுவேன், அவள் போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டு என்கிட்ட கேட்டிருக்கா, அவளுடைய லட்சியத்தை நிறைவேற்றுறது தானே ஒரு புருஷனுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாண்டியன் இருந்துட்டு கதிர் மேலே ரொம்பவே கோவப்படுறாங்க. ராஜு இருந்துட்டு, இல்லைங்க, என்னுடைய ஆசையை நான் உங்ககிட்ட சொல்லாமல் இருந்திருக்கணும், என்னால் தானே வீட்டில் இருந்துட்டு மாமா அவங்க கூட சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.